இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் மாறா, டேய் டைம் என்ன ஆகுது? எத்தனை மணிக்குடா கடைக்கு வர? நீ கிளம்பி முன்னாடி வந்திருப்பானு நான் பதறி அடிச்சு ஓடி வந்தா நான் வந்து கடையை திறக்க வேண்டியதா இருக்கு. என்னடா நீ? கார்த்தி, என்ன வீரா இவ? ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான். அது ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சோம். டேய், அங்கதான் அப்பாவும் மத்தவங்களும் இருக்காங்களே, இங்கதானே ஆளு இல்ல. அதுவும் இல்லாம இதானே வீரா என்னோட கடை. 1000 தான் இருந்தாலும் அது அப்பாவோட கடை. வீரா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த பில்ஸ் எல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ண. ஐடி ஃபைல் பண்ணணும். சரி, இதோ நான் உடனே பண்ணிடுறேன். சரி, போய் பாரு. டேய் டேய், என்ன? சாரிடா. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நீ வேலையை பாரு. டேய், எனக்கு புரியுது. என்னடா கடை 2 ஆயிடுச்சே, இனிமே யார் இங்க வருவாங்க? எல்லாரும் போயிருப்பாங்கன்னு நீ நினைச்சிருப்ப, அதானே? அப்படி இல்ல, இருந்தாலும். டேய் டேய் டேய், அது அப்பா உருவாக்குன கடை, இது நம்ம உருவாக்குனது. நாமளே விலகி நிக்கலாமா? இப்ப அந்த கடைக்கு ஈக்குவலா நம்ம இந்த கடையை வளர்க்கணும். அதான் நம்மளோட ஒரே நோக்கம். தீயா வேலை செய்யணும். போ, வேலையை பாரு. டேய் கார்த்தி, அப்பா இங்க வா. ஐயோ, அந்த கடைக்கு வரலன்னு திட்ட போறாரோ? வாங்கப்பா. ஒரு சேர் எடுத்துட்டு வந்து இங்க போடுற. எதுக்குப்பா? டேய் போடுறா, இங்க எடுத்துட்டு வந்து போடு. சரி. சரிடா. இங்கேயே போடு. ம். நீ போடா, உள்ள போய் வேலையை பாரு. சரி. இவர் என்ன இங்க வந்து உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டாரு? அதான் அந்த கடை நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அங்க போய் உட்கார்ந்து வியாபாரத்தை பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. டேய், அப்பா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டா. விடு, அவரும் கொஞ்ச நாள் இங்க இருந்து பழகிட்டாருல்ல, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருப்பாரு. மாமா. சொல்லுமா. இல்ல, அந்த கடையில எல்லாம் எனக்கு தெரியுமா, யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி வேற வழி இல்ல. அந்த கடையும் நம்ம கையில இல்ல. இங்க இருந்தீங்க, இப்பதான் அந்த கடையை மீட்டுட்டோம்ல. நீங்க அங்க போயிருங்க மாமா. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அந்த கடையில கம்பீரமா உட்காந்து. அதுதான் மாமா பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். ஏன் இப்படி உட்கார்ந்தா அழகா இல்லையா? அப்படி இல்ல மாமா. நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தொழில் ஆரம்பிச்சோமா. எனக்கு கல்லால உட்கார்றதும் ஒண்ணுதான், இப்படி கடை வாசல்ல உட்கார்றதும் ஒண்ணுதான். இல்ல மாமா, அந்த கடை. என்ன நீ அந்த கடை இந்த கடைன்னுட்டு? இது என் கடை இல்லையா? ஐயோ மாமா, இது உங்க கடை தான். என்ன நீங்க? நான் அப்படி சொல்ல வரல மாமா. அங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அந்த கடை நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு ஊருக்கே தெரியும். நான் அங்க போய் உட்கார்ந்துதான் அதை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை.
நான் இங்க இருந்தே கடையை பார்த்துப்போமா. யாரும் எங்க வேணாலும் இருக்கலாம். இதுவும் என் கடை தான், அதுவும் என் கடை தான். சரிங்க மாமா. அம்மா, நாம பிரிஞ்சில்ல ஒன்னாதான் இருக்கிறோம்னு ஊருக்கு தெரியணும். இல்லன்னு வையேன், குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துடுவானுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. மா, நீ இதே கடையில இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. இந்த கடையும் பாரு, அதையும் பாரு. ரெண்டு கடையும் ஒன்னா வளரணும், அது ரொம்ப முக்கியம். அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. பட்டாசை கொளுத்துறா, இங்கே இருங்க. எதுக்குடா அதெல்லாம்? என்னடா போட்டுக்கங்கண்ணே. அண்ணே அடிங்கண்ணே, சத்தமா அடிங்க நல்லா. எல்லாம் வாங்க பாடலாம். டேய் வாங்க, டேய் வாங்க, போதும்டா வாங்க, போதும்டா வாங்க, போங்க வாங்க. போங்க டைம் வெளி ஆயிடுச்சு வெளி விடுங்க. வாங்க உள்ள வா. உள்ள போங்க விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, ஒளிக, விஜய் ஒளிக, இப்படித்தான் பண்ணுங்க. விதிங்க. விதிங்க நல்ல போட்டு விதிங்க. அடிங்க என்ன இப்படி பண்றாங்க? விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, விஜய் ஒளிக. என்னங்க ஒரு பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு போட்டோவை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ வேற சும்மா இருக்கா? அந்த பொண்ணு அந்த கடைக்குள்ள இருந்துகிட்டு என்ன நாட்டம் போட்டுச்சு தெரியுமா? ராமச்சந்திர ஐயாவோட கடையை பறிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்துச்சு. அவங்களுக்கு மனசுல எவ்வளவு கோவம் இருக்கும். அதான் இப்படி பண்றாங்க. அவங்க பண்றதுல தப்பே இல்லக்கா. என்னங்கடா இதெல்லாம்? டேய் இப்ப பாட்ட போடுங்கடா. டேய்